ரெண்டாவது காரியத்தில் ரெண்டாவதாக ஷேரிங் ஆஸ் அ விட்னஸ். ஷேரிங் ஆஸ் அ விட்னஸ், சாட்சியாக பகிர்ந்து கொள்வது மிக அவசியம். இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் குறிப்பாய் ஒரு சாட்சியாக வாழ்ந்து நம் சாட்சியை பகிர்ந்து கொள்வது அவசியம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அநேகருக்கு இயேசுவின் அன்பை நாம் பகிர வேண்டும். அநேகருக்கு இயேசுவின் பிறப்பை நாம் பகிர வேண்டும். ஹல்லேலூயா. அநேகருக்கு இயேசுவின் வார்த்தையை நாம் பகிர வேண்டும். அநேகருக்கு இயேசுவின் போதனையை நாம் பகிர வேண்டும். அநேகருக்கு இயேசுவை செய்த அற்புதங்களை நாம் பகிர்ந்து சொல்ல வேண்டும். இயேசு கொடுத்த அந்த பாவ மன்னிப்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு என்பதை நாம் ஷேரிங் as a witness நம்ம பகிர்ந்து கொள்ளணும். நம்ம பகிரணும். ரட்சிப்பை, மீட்பை, தேவன் கொடுக்க போகிறதான மீட்பை பகிரணும். தேவனுடைய வருகை குறித்து நாம் பகிர்ந்து கொள்ளணும். இது ரொம்ப 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 முக்கியமான காரியம். சொல்லமா, கால் ஃபார் ஆல். செய்தியின் தலைப்பு என்னங்க? கால் ஃபார் ஆல். இல்லை, அந்த பாஸ்ட் மட்டும் தான் சொல்லணும். ஆமாம், கால் ஃபார் ஆல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. இப்போ பிரதர் ஸ்ட்ரீட் இவாஞ்சலிசம் போகிறாரு, அவர் மட்டும் தான் போய் சொல்லணும். ஏன்னா அவருக்கு மட்டும் தான் அந்த அழைப்பு கிடைச்சிருக்குது. நான் சொல்ல மாட்டேன். யாராவது ஆண்டரை அனுப்புனாலும் அவரை கூப்பிட்றேன், அவர் வந்து சொல்லட்டும். ஷேரிங் ஆஸ் அ விட்னஸ், ஒரு சாட்சியாக வாழ்ந்து ஒரு சாட்சியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சாட்சியாகவே பகிர்ந்து கொள்ளணும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? நான் சாட்சியாக வாழ்கிறேன் பாருங்க, அதையே சாட்சியாக நான் பகிரும் பொழுது, எனக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்தார் பாருங்க, அதையே நான் சாட்சியாக பகிர்ந்து கொள்ளும்போது அநேகர் அது நிமித்தமாய் இவர்களுக்கு செய்தது எனக்கும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இவர்களை விடுதலையாக்கினவர் என்னையும் கர்த்தர் விடுதலையாக்குவார். இவர்களை அற்புத சாட்சியாக உயர்த்தினவர் என்னையும் கர்த்தர் அற்புத சாட்சியாக நிறுத்துவார். நான் அதை சொல்லணுங்க. ஹல்லேலூயா. அப்படி நான் வாழ முடியும். டைம் ஆயிடுச்சு. கடைசியாக மூன்றாவதாக ஷேரிங் ஆஸ் a witness and worshiping as a witness. சாட்சியாக கர்த்தரை தொழுது கொள்வது, ஆராதிப்பது அவசியம். யோவான் 4:24 சொல்லுகிறது, God is spirit and his worshippers must worship in the spirit and in the truth. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடுனா என்ன சொல்ல வராரு? பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதலோடு, சாட்சியோடு, பரிசுத்த சாட்சியோடு. சும்மா சரீரம் மாத்திரம் இங்கே இருக்கும், ஆனால் உள்ள ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். இங்கே ஆண்டவரே ரத்தமே சிந்தி இங்கே பாடுவோம், ஆனால் மைண்டு வேற எங்கே ஓடிட்டு இருக்கோம். வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணாததெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஆண்டவர் ஆராதிக்க ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கும் போதும் அதை பண்ணனா, கதவை சாத்தனா, கேஸ் ஆஃப் பண்ணனா, இந்த நேரம் யாருன்னா வருவாங்க, ஒரு நிமிஷம் வெளியே போய் டெக்ஸ்ட் பண்ணிட்டு வரேன். தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவையில்லாமல் ஆராதிச்சுன்னா போட்டு தள்ளி விடுவார். நான் சொல்கிறேன், கவனமாக ஆராதிக்கணும் கர்த்தரை. ஆவியோடும் உண்மையோடுன்னா ஆவியோடு அப்போ நான் போயிடணுமா? இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஒருத்தர் அப்படி தான் கேள்வி, ஆவியோடும்னா அப்படின்னா செத்தப்பருக்கு ஆராதிக்கிறதா? இல்லையா? உண்மையா ஆவியானோட உதவியோடு முழு மனதோடு அவரை ஆராதிக்கணும், சாட்சியோடு அவரை ஆராதிக்கணும், ஆவியோடு உண்மையோடு. 1 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் என்னங்க, அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அப்ப சொல்லிட்டு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நீங்களே அந்த ஆலயம். அப்போ நான் வர்ஷிப் பண்றேன் அப்படின்னு சொன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், நீங்க பாட்டு பாடுறீங்களா, ஆராதிக்கிறீங்களா, மியூசிக் வாசிக்கிறீங்களா, ஊழியம் பண்றீங்களா, கர்த்தர் இங்க வந்து ஆராதிக்கிறீங்களா, ஜீவ பலியாய் உங்களே ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் பேசும்போதும் பாடும்போதும் நடக்கும் போதும் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் எல்லா சமயத்திலையும் உங்களையே ஒப்பு கொடுத்துட்டு பண்றீங்க பாருங்க, இது
அவசியம். நீங்களே அந்த ஆலயம். ஆக worshiping as a witness, சாட்சியாக நாம் ஆராதிப்பது மிக அவசியம். இதுதான் ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பதற்கான ஒரு சின்ன டெஃபினிஷன். சாட்சி இல்லாம நான் ஆராதிப்பேன் என்று சொன்னார். யோசிச்சு பார்த்துக்கோங்க. பாட்டு நல்லா இருக்கும். போன வாரம் நான் செகண்ட் சர்வீஸில் வந்துச்சா ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்துச்சான்னு தெரியல. போன வாரம் பாட்டு நல்லா இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். பாட்டு மியூசிக் நல்லா இருக்கும். அப்படியே இந்த இடத்துல அப்படியே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். ஆனால் ஆராதனை சாட்சி இல்லாமல் போகும்போது அது அவருடைய இருதயத்தை தொடாதுங்க. அனிருத் வாசித்தாலும், இளையராஜா வாசித்தாலும், எஸ்பிபி ஐயா வந்து பாடினாலும் அவர் இன்னும் வரமாட்டார், போயிட்டாரு. யேசுதாஸ் ஐயா வந்து பாடினாலும், அவங்க மகன் வந்து பாடினாலும், இல்லை எஸ்பிபி அவங்க மகன் வந்து பாடினாலும் பாட்டு நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஆளுங்க அப்படி தானே, நம்ம ஆளுங்களுக்கு பாட்டு தான் வேணும். அவர் எப்படி வந்தாலும் நமக்கு என்னங்க, எல்லா இடத்துக்கும் கூப்பிடுவாங்க. அவர் வாழ்க்கை நமக்கு முக்கியம் இல்லை, அவர் சாட்சி எனக்கு முக்கியம் இல்லை, அவர் தாளந்து மட்டும் எனக்கு முக்கியம். பார்க்குறோமா? சாட்சியை பார்க்குறோமா? விஷயம் கேட்குறீங்களா? கேள்விப்பட்டுட்டு இருக்கீங்களா? விஷயம் வெளியே அதெல்லாம் கேட்கணும், பார்க்கணும். எல்லாத்தையும் இப்போ எல்லாமே யார் எப்படி இருக்கிறாங்க கிறிஸ்தவ உலகத்தில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து கவனமாக இருக்க மாட்டோம். ஓநாய்களுக்குள்ளே என்னை உங்களையும் அனுப்பி வச்சிருக்கிறார். அங்கே பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும், புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம ரத்தத்தை உறிஞ்சிட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான், நம்ம பணத்தை உறிஞ்சி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான், நம்ம நாட்களை உறிஞ்சி தள்ளி போயிட்டே இருப்பான், நம்மளை வஞ்சித்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஊழியத்தில் கிறிஸ்தவ உலகத்தில் சொல்கிறேன். ஸோ அதனால ரொம்ப கவனம். வர்ஷிப்பிங் ஆஸ் அ விட்னஸ் மிக அவசியம். தேவன் ஆவியாக இருக்கிறார்னா நாம் ஆவியோடு உண்மையோடும் ஒரே வார்த்தை சாட்சியோடு அவரை ஆராதிக்கணும், பரிசுத்த உள்ளத்தோடு அவரை ஆராதிக்கணும், பரிசுத்த வாழ்க்கையோடு அவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே